ஹாய். எத்தனை பேர் வீட்டில் இப்படி நடக்கும்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் கூடவே இன்னொரு பொருளும் சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சண்டே ஈவினிங் என் ஹஸ்பண்டை வந்து பால் வாங்கிட்டு வர சொன்னால் அவர் கூடவே வந்து பாவ் பன்னும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தார். எதுக்குன்னு கேட்டால் சும்மா அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அதை வச்சு பாவ் பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 2-3 யூடியூப் சேனல்லாம் பார்த்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாவ் மசாலான்னு ஒன்று ஆட் பண்ணாங்க. அதை மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. அதையே வச்சு கட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்தது ஆக்சுவலி டேஸ்ட்டு. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாளுமே எனக்கு மீட்டிங்ஸ் இருந்ததுனால நான் பெருசாக வந்து எதுவுமே போஸ்ட்டும் பண்ணல. எல்லாமே வந்து வெளியே மீட்டிங்ஸு. அதனால வந்துட்டு ஃபுல் டே அதுலேயே போயிடுச்சு. நான் எதுவுமே ஷூட்டும் பண்ணலை. யோகா கிளாஸ் வந்து லாஸ்ட் 4 டேஸாக போயிட்டுருக்கேன். தேர்ஸ்டேலேயே இன்னையோட 4 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸை வந்து ஜேர்னியை வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து பெருசாக வந்து டயட் எதுவும் இருக்க மாட்டேன். ஸோ இதில் நான் மெயினாக பார்க்குறது வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் போர்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஃபுட்டு அண்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்காக நான் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட மாட்டேன், இந்த ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. கிரேவிங்ஸ் இருக்கும்போது கொஞ்சமாக அளவாக வந்து எல்லா ஃபுட்டுமே எடுத்துப்பேன். ஸோ அவுட் சைட் ஃபுட்டு ஆப்வியஸ்லி எனக்கு எப்படியும் வந்து வெளியே போகிற ஒர்க் இருக்கும், பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி. அதனால் அவுட் சைட் ஃபுட் வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஃபுட் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து யோகா அண்டு வாக்கிங் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 90 டேஸில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்கும்போது, அதாவது நான் தேர்ஸ்டே வந்து என்னோடய வெயிட் வந்து 72.9 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 73. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து நான் 55 to 60 கேஜிஸ் தான் இருக்கணும். நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 கேஜிஸ்க்கு மேலே நான் லெஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 மந்த்ஸில் வந்து நம்ம எவ்வளோ லெஸ் பண்ணுறோம், என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத என்னோட வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி லிவிங்.